வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய காணொலியெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து உங்களுடைய தேவையான எல்லா வீடியோஸ் காணொலிகள் உங்களை அடையும். இப்ப பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 2025 ஜனவரி மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசியையே பார்த்து நீடிக்கிறார். அதுல எந்த மாற்றங்களும் 2025 ஜனவரி மாசம் நாம பார்க்க போறது இல்லை. அதே சமயத்துல ராகு 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். கேது குருவின் பார்வையில் இருக்கிறது சிறப்பு. அதே சமயத்துல 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஸ்திர சனியாக நீடித்து இருக்கக்கூடியார். ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த ஒரு சஞ்சாரமும், எந்த ஒரு பெயர்ச்சியும், சஞ்சார மாற்றமும் பெயர்ச்சியும் நாமல் ஜனவரி மாதம் பார்க்க போவதில்லை. இப்போ மாத கிரகம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய செவ்வாய் 9ஆம் இடத்திலேயே நீச்சம் பெற்று நீடித்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 வாரங்கள் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் கடகத்திலே இருக்கிறார். என்னடா ராசி அதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறார், ஏன்னா நம்ம பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த நீச்சத்தை ஓரளவுக்கு ஈடுகட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்குதுங்க. ஏன்னா அவர் இருக்கக்கூடிய வக்ர ரீதியாக ஒரு 3வது வாரத்துக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போகிறார், 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த ஓரளவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. அதே சமயத்துல நீச்சமா இருக்கக்கூடிய நாள் என்ன ஆகும்னா, சில எதிர்பார்ப்புகள் இருக்குமே ஒழிய நமக்கு அடைய விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம எந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறோமோ, ஒரு லாபம் பெறுவதா இருக்கட்டும், ஒரு உயர்வு பெறுவதா இருக்கட்டும், ஒரு உத்தியோகத்துல ஒரு மாற்றத்தையா இருக்கட்டும், மாணவர்களா இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கிற சில ரிசல்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிற, டிலே ஆகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடியதான் அந்த நீச்ச பலன். அதே சமயத்துல புதன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, புதன் குருவின் பார்வையிலேயே இருக்கிறார் முதல் 3 நாட்கள். அதுக்கப்புறம் தனுசுக்கு மாறினாலும் குருவின் வீட்டில இருந்து 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு கனெக்ட் ஆகிறது. இன்னுமே புத்தி கூர்மை, ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு, ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் புதனின் சஞ்சாரமும் பயிற்சியும் இருக்கிறது. அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதி வாரம் பாத்தீங்கன்னா மகரத்துக்கு நட்பு வீட்டுக்கு குரு பார்வை பெறுவது எந்த விதத்திலையும் தவறில்லை. ஸோ புதனின் சஞ்சாரமும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சூரியன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இருந்த சூரியன் ஜனவரி 14ஆம் தேதி தை மாசம் எப்போ பிறக்குதோ மகரத்துக்கு இடம் பெய்கிறார். ஸோ 3ஆம் இடத்து சூரியன் தவறு இல்லை. அதுவும் 3ஆம் இடத்துக்கு மாறி குரு பார்வையும் பெறுகிறது. பாத்தீங்கன்னா தொழில நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் சில ப்ரோக்ரஸ் ஆகாம இருக்கிறதெல்லாம் ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மொழிக்கு வாக்கியத்துக்கு இலக்காக அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சூரிய பயிற்சி கொடுக்குதுங்க. குரு பார்வை பெறுவது உண்மையிலேயே ஒரு ஹைலைட். ஸோ சூரிய பயிற்சி நம்ம நல்லா இருக்கு, புதன் பயிற்சி நல்லா இருக்குன்னு பார்த்தோம். செவ்வாய் சில எதிர்பார்ப்புகளை வைத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு பார்த்தோம். கடைசியா சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கும்பத்திலே 4ஆம் இடத்திலே நீடித்திருந்து தொழில் 10ஆம் இடத்தை பார்த்து ஓரளவுக்கு ஒரு ப்ரோக்ரஸையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கிறார். அதே சமயத்துல இந்த இல்லற வாழ்க்கை, அது மாதிரி விஷயங்கள், ஒரு சுப விரயங்கள், ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய சில பொருட்களை வாங்கிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கிறார். மாசத்தின் இறுதி 3 நாட்கள் பாத்தீங்கன்னா அவர் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார். 5ஆம் இடத்துக்கு மாறுவது ஒரு அருமையான விஷயம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாத கிரகத்தின் பயிற்சியும் சஞ்சாரங்களும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனாலையும், ஆண்டு கிரகமாகிய குரு ராசியை பார்த்து நீடித்திருக்கிறனாலையும், என்னதான் சுக்கிரன் சனி 10ஆம் இடத்தை பார்த்து சில டிலேஸ் கொடுத்தாலும் சுக்கிரன் போய் அதை கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனாலையும், மாத கிரகங்கள் நன்றாக இருக்கிறனாலையும், ராகு கேது 5 11ஆம் இடத்துல நீடித்திருந்து இந்த 11ஆம் இடம் கிரக லாப கிரகு குருவின் பார்வை பெறுவது நீடித்து, குறிப்பா கேது திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் அண்ட் ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நீடித்திருக்கிறது. ஸோ ஜனவரி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. பட் அதிக
ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, கொஞ்சம் உங்களுடைய வேகத்துக்கு சில விஷயங்கள் நடக்கலைங்கிற ஒரு விஷயம் வந்து ராசி அதிபதியை நீடித்து கடகத்தில் நீச்சமா இருந்து அப்புறம் வக்ர ரீதியாக 8ஆம் இடத்துக்கு போறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, நம்மளுடைய பிளான் பிரகாரம் சிலது நடக்காம கொஞ்சம் இழுக்குதேங்கிறதுக்காக நீங்க வந்து மன அழுத்தத்துக்குள்ள போகக்கூடாது. இந்த மாதம் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தை மட்டும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்களும், அடுத்த வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்கு ஜனவரி மாதம் 2025 இருக்குன்னு பார்த்துக்கணும். மாணவ செல்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதன் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால குருவின் பார்வை பெறுவது, புதனோட வீட்டையே பார்க்கிறது, இப்படிலாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு கூர்மை, கான்சென்ட்ரேஷன், எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல், ரிசல்ட்ஸ் படிக்கக்கூடிய அளவுக்கு ரிசல்ட்டும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு டேர்ன் அரவுண்டு, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் தேர்வுகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை கொடுத்து ஒரு ஃபவுண்டேஷனான சில கான்ஃபிடென்ஸும் சில ப்ரிப்பரேஷனும் கொடுக்கக்கூடிய அமைப்பான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர் மாணவர்களுக்கும் ஜனவரி மாதம் நன்றாக இருக்கிறது. ஸோ எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு மாதமாக நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய நேரம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் பொறுத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்துல வந்து என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, இந்த தசநாதன் கோச்சாரத்தில் நம்ம பேசின கோச்சார அமைப்புல எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், அதெல்லாம் பலாபலன்கள் வந்து தசாபுக்திகளோட நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் அடுத்த 2 வருடங்கள் எப்படி வரப்போகிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் நமக்கு சாதகமாக வரும், எப்படி நம்மளோட வாழ்க்கை பாதை மாறப்போகிறதுங்கிறதுலாம் நம்ம துல்லியமா பார்க்க முடியுங்கிறது அன்பர்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலன் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.